ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேச அண்ணன் கார்த்தி அவர்களை முதலில் அழைக்கின்றேன். இந்தியா எனப்படுவது மாநிலங்கள் உள்ளடங்கிய ஒன்றியம். மாநிலங்கள் எனப்படுவது தேசிய இனங்களின் தேசம், தாயகம். இந்த தேசிய இனங்களின் தனித்துவமிக்க கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு, வாழ்வியல் என எல்லாவற்றையும் தனித்துவத்தோடு திகழச் செய்வதுதான் மாநிலங்களின் தன்னுரிமையை நிலைநாட்டுவதுதான் இந்த நாட்டுக்கான சரியான கூட்டாட்சியாக இருக்க முடியும். ஆனால் கெடுவாய்ப்பாக இந்த நாட்டில் அமையப்பட்ட ஆட்சிகள் யாவும் கூட்டணி ஆட்சியாக இருந்திருக்கிறதே ஒழிய கூட்டாட்சியாக இல்லை. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சியின் கொடுமை தாழாது 2014 பாஜகவுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. கடைசியாக பார்த்தா பாஜக ஆட்சி அதுக்கு மேலே இருக்குது. அப்போ மாறி மாறி சட்டமன்ற தேர்தல்னா திமுக அல்லது அதிமுக, பாராளுமன்ற தேர்தல்னா காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா மாறி மாறி வாக்கு செலுத்துகிறோம். 2014 ஐயா நரேந்திர மோடி பேசினாங்க, ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கினாங்க. நாங்கள் வந்தோம்னா ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம், விவசாயிகள் லாபத்தை 2 மடங்காக உயர்த்துவோம், விவசாயிகளின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவோம், நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத சமூகம் படைப்போம், கருப்பணத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஏகப்பட்டதை வாரி வழங்கினாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகாக இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தை பாஜக செஞ்சதெல்லாமே மத வெறுப்பு அரசியல். கொரோனா நோய் தொற்று நாடு முழுக்க பரவி கொண்டு கிடது. உலக நாடுகள் எல்லாம் இந்த நோய் தொற்றிலேருந்து எப்படி நாட்டை மீட்பது, தற்காப்பது என்று யோசிக்கிறது. ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்களோட தயவோட இந்த நாட்டில் ஒரு பரப்புரை செய்யப்பட்டுச்சு. கொரோனா ஜிகாத், இஸ்லாமிய மக்கள் திட்டமிட்டு கொரோனாவை பரப்புகிறாங்க அப்படின்னு. அந்த மத வெறுப்பு பரப்புரை எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் ஒரு பூங்கா, அந்த பூங்காவில் 2 சிங்கம் இருக்குது. அந்த 2 சிங்கமும் சேரக்கூடாது, ஒன்று சேரக்கூடாதுன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு. ஏன்னு பார்த்தா ஒரு சிங்கத்தின் பேர் வந்து சீதா, இன்னொரு சிங்கத்தின் பேர் அக்பர். சேர்ந்தா எங்கள் மனசு புண்பட்டுரும். யானைக்கு மதம் பிடிக்கும் கழுவிட்டுருப்போம். பாஜக ஆட்சி காலத்தில் சிங்கத்துக்கு மதம் பிடிக்குது. அவ்வளோ பெரிய மத வெறுப்பின் உச்சத்தை இருக்குது. நாடு வளர்ச்சி பெற்றதா சொல்கிறீங்க, என்ன வளர்ச்சி பெற்றோம்? 62 ரூபா பெட்ரோல் செல் விலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஐயா மன்மோகன் சிங் போராடினாங்க, ஐயா மோடி போராடினாங்க. அன்றைக்கி குஜராத்தின் முதலமைச்சர் இருக்கிறப்ப இன்னைக்கு 100 ரூபாய் கடந்துருச்சு, 400 ரூபா இருந்துச்சு கேஸ் சிலிண்டர் விலை. அன்றைக்கி பாஜக கண்டித்தது, இன்றைக்கி 1000 ரூபா தாண்டிடுச்சு. அப்போ என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது எங்கே இருக்குது? மக்கள் மேம்பாடு அடைஞ்சிருக்கானா? இந்தியாவின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கா? எதுவுமே கிடையாது. இப்போ திடீர்னு ஐயா மோடிக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே பட்டு வருது. திடீர்னு உருள் தான் சாய்தாங்கிற மாதிரி கச்சத்தீவை மீட்போம். 10 வருஷமாக என்னங்கயா பண்ணீங்க? பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகாக இந்திய எல்லைக்குள்ளே வச்சு பிரிட்சோங்கிற மீனவன் தாக்கப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். ராஜ்கிரங்கிற மீனவன் கொலை செய்யப்பட்டான். அப்போ ஐயா மோடி என்ன பண்ணாங்க? குறைந்தபட்சமாக கண்ணன் தெரிவித்தாங்களா? பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தான்காரன் இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டு அவன் நாட்டுக்குள்ளே போயிட்டான், நாங்கள் உள்ளே போயாவது தலையை வெட்டுவோம். ஆனால் சீனாக்காரன்னா வாயே திறக்க மாட்டோம். அருணாச்சல பிரதேசத்தை குத்தகைக்கு விட்டுருக்கோங்கிறாங்களே, அவன் தெற்கு திபேத்துங்கிறான். அருணாச்சல பிரதேச தெற்கு திபேத்து எங்கள் நாட்டின் பகுதிங்கிறான். பேர் வைக்கிறான் ஊருக்கெல்லாம், சீன பேர். இங்கே சொல்கிறாங்க மத்திய அமைச்சர்கள்லாம், அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. பாகிஸ்தானா நாங்கள் பாஞ்சிருவோம். ஏன்? அரசியல், மத வெறுப்பு அரசியல். குடியுரிமையை அளவிடுகிற முறையிலேயே மதத்தை அளவுல வைக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, பங்களாதேஷ் இந்த 3 நாடுகளில் வரக்கூடிய முஸ்லீம் அல்லாதாருக்கு குடியுரிமை கேட்டால் இந்தியாவில் எந்த முஸ்லீம் பாதிப்படைய மாட்டாங்க. குடியுரிமை எப்படி மதத்தை அளவீடாக வைக்க முடியும்? குடியுரிமையை அளவுகளை இது பண்ணுறதுக்கு நாளைக்கு என்ஆர்சி நாடு முழுக்க குடிமக்கள் தங்கள் வந்து குடியுரிமையை நிரூபிக்கணும்பீங்க. நிரூபிச்சு என்ன பண்ண போகிறீங்க? எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் 5,000 பணம் போட போகிறீங்களா? எதுக்கு? அப்போ இந்த ஆட்சிங்கிறது மிக கொடுங்கோல் ஆட்சி. ஆர்எஸ்ஸோட 100வது ஆண்டு வரப்போகுது அடுத்த ஆண்டு. வர்றப்ப இந்தியாவாக இருக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா காஷ்மீர் சிறப்புமிக்க மாநிலம். காஷ்மீரில் எதிர்கட்சி தலைவர்களை புறா சிறைப்படுத்தி இணையத்தை முடக்கி இராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு
காஷ்மீர் 2 துண்டா 3 துண்டாக உடைத்தது பாரதிய ஜனதா. அதே போல தமிழ்நாட்டின் பெயரை, இந்தியாவின் பெயரை தயக்கம் இல்லாமல் பாரத்துங்கிறவங்க தமிழ்நாட்டின் பெயரை தட்சிணா பிரதேசம் மாற்றினா என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறான் அப்படின்னு கடுப்பில் தமிழ்நாட்டை 2 துண்டா மாற்ற என்ன செய்ய முடியும்? இனி ஒரு முறை பாஜகவின் ஆட்சி வந்தால் அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் நடக்குமாங்கிற கேள்விக்குறி வர்ற அளவுக்கு அபகரமான ஆட்சி. அப்போ பாஜக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அத்தனை மாநிலத்தையும் தோற்கடிக்கப்படணும். அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடணும், அதானே? இனிமேல் தான் வர்றேன். இதில் நல்வாய்ப்பா என்னென்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எங்கேயுமே பாஜக இல்லை. பாண்டிச்சேரியில் இருக்குது பாஜக கூட்டணி ஆச்சு. ஆனால் அங்கே ஒரே ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் தான். அப்போ தென்னக மாநிலங்களை நம்பி பாரதிய ஜனதா இல்லை. தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. அதுவும் தமிழ்நாட்டோட முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னது போல் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா சுழியம் தான். ஆனால் இல்லாத பாரதிய ஜனதாவை சொல்லி பாஜக உள்ளே வந்துடும், திமுகவுக்கு போடுங்க, பாஜக உள்ளே வந்துடும், திமுகவுக்கு போடுங்க. திமுக உறுதியோடு இருக்குமா? ஒருவேளை கெடுவாய்ப்பாக பாஜக கூடுதல் இடங்களை பெற்று தொங்கு பார்லிமெண்ட் அமைந்தால், அந்த தொங்கு பார்லிமெண்ட் அமைகிற போது அதிமுகவை தள்ளிவிட்டு ஓடி போய் ஆதரவு கொடுப்பதா கட்சியாக திமுக இருக்கும், கட்டாயம் இருக்கும். நீங்கள் 98 என்ன பேசுறீங்க? 98 கடுமையாக பாஜகவை சாடினீங்க. வாஜ்பாய் நாகரிக முகமூடி, அத்வானி நாகரிக முகமூடி, அந்த முகமூடியை கிழிச்சு பார்த்தா விஹெச்பி தெரியும், இந்துமணி தெரியும், ஆர்எஸ் தெரியும். வாஜ்பாய் ஏற்க முடியாது. இது 98. 99 ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. யாரை? வாஜ்பாயை. ஒரே ஆண்டில் வாஜ்பாயோட போய் சேர்ந்துட்டீங்க. திமுகவுக்கு இரட்டை முகம், இரட்டை நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் என்ன பேசுவாங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல, இது ஐயா உதயநிதி தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. ஆனால் டெல்லிக்கு போனால், டெல்லிக்கு போய் ஐயா டிஆர் பாலு சொல்கிறாங்க, வெள்ளி தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்துருக்காருங்கிறது. யார்? ஐயா டிஆர் பாலு. இங்கே தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தையாக கொடுத்த அப்படின்னு கிடையாது, நிர்மலா சீதாராமனை நோக்கி. இது தமிழ்நாட்டில். டெல்லியில் ஐயா டிஆர் பாலு ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடரை பார்வையிடுறது தாங்க முறை. இது பெரிய விஷயங்க. மத்திய அரசு வஞ்சிக்கிற நோக்கத்தில் இல்லை, கரிசனத்தோடு இருக்குது, கவலையோடு இருக்குது. சொல்கிற யார்? டிஆர் பாலு, திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர். அப்போ திமுக என்பது உளப்பூர்வமாக கொள்கை கோட்பாட்டோடு உறுதியாக இருக்காது. அது நாளைக்கு பாஜகவோட போனாலும் வியப்புக்கு இடமில்லை. ஏன்னா வரலாறு நடிகளும் பார்க்கலாம். ஆனால் எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டில் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சது அம்மையார் இந்திரா காந்தி. அந்த இந்திரா காந்தி நேருவின் மகளேவர்கள் நிலையநாச்சர்கள் சொல்லி ஆதரித்தது. அப்போ இங்கே பாஜக தோற்கடிக்கப்படணும். அதற்கு மாற்று திமுக இல்லை, இந்தியா கூட்டணி இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவ கோட்பாட்டில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மாறுபாடு இல்லை. திமுக உளப்பூர்வமாக பாஜக எதிர்க்காது. இன்றைக்கி திடீர்னு நாதஸ் திருந்திட்டான்னு அதிமுக வந்து நிற்கிது. அதிமுகவை நம்ப முடியாது. நாங்கள் மக்களிந்து மக்களுக்காக வந்து நிற்கிறோம். உண்மையிலே கொள்கை கோட்பாடு இருக்குன்னா நான் ஒரே ஒரு சவால் வர்றேன், காசு கொடுக்காம தேர்தல் காலத்தை எதிர்கொள்ளுங்க. நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்கள் கட்சி தலைமை ஒட்டு மொத்தமாக 2 கோடி கூட பண்ணியிருக்க மாட்டோம் செலவு. அவளை கூட காசு இல்லை. ஆனால் ஒரு தொகுதிக்கு 40 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. உண்மையிலே ஜனநாயக மறுமலர்ச்சி அடையணும்னா, பார்லிமெண்ட்டில் மாநிலங்களுக்கான உரிமைகள் பேசப்படும்னா, பார்லிமெண்ட்டில் வந்து தமிழர்களின் குரல் ஒழிக்கப்படணும்னா ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. மக்களின் வழி தாங்கி துயர் தாங்கி ஒளி வாங்கி செலுத்தோடு நிற்கிறோம். இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள். பெருந்தலைவர் காமராசரை கவியரசு கண்ணதாசன் சொன்னார், காலத்தின் கடைசி கருணையினர். காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டுருக்கிறதுனர். அதே போல வரலாறு கொடுத்துக்கிற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. காமராசை தோற்கடித்தீர்கள், அவர்தம் பேரப்பிள்ளைகளை தோற்கடித்து விடாதீர்கள். உங்கள் சின்னம் ஒளி வாங்கி உங்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி. நன்றி அண்ணன் திரு கார்த்தி அவர்களே. நாம் தமிழர் கட்சிக்காக நிறைய விஷயங்களை அவர் வந்து பேசினார். பிஜேபி வரக்கூடாது, அதற்கு எதிர்ப்பு இவங்கெல்லாம் கிடையாது, அவங்களெல்லாம் நம்பாதீங்க, எங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்.